எப்படி செய்கிறவங்களாம் கூட அவருக்கு வந்து நம்ம பேசினாலும் பிடிக்காது. இது வந்து மைதா மாவில் கருப்பட்டி தூள் எடுத்துனா இருங்க அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். நண்பர்களே, நான் இப்போ கீழக்கரையில் இருக்கிறேன், செல்லக்கனி அல்வா கடை அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நானும் சிவகண்ணன் சம்பத்தி எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டோம். அதுலேருந்து அவங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சு. கீழக்கரைக்கு வந்திருந்தோம், வந்தோடனே செல்லக்கனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த அல்வா இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கடை ஆல்ரெடி ரொம்பவே ஃபேமஸான கடை, ரொம்பவே பழமையான கடை. கருப்பட்டி துதல் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். அல்வா அப்படிங்கிற மாதிரி கருப்பட்டியில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட், ட்ரெடிஷ்னல் ஒரு ஸ்வீட் வந்து இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இவர் தான் மிஸ்டர் திண்டுக்கல் சோத்து முட்டை. முதல் முறையாக கருப்பட்டி துதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பார்க்க வந்திருக்கேன். ஆமாம், பார்க்குற மட்டும் இல்லாமல் டேஸ்ட் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வாங்க, அப்படி உள்ளே போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? இதுதான் காக்கா கடை ஓனர். ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் காட்டியிருப்போம். இப்போ பெரிய தலைப்பா கட்டுறேன் சொன்னேன்ல, ஒரு வாட்டி தான் கூப்பிட்டு வந்தது. நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து டேஸ்ட் ஒட்டிக்கிடுச்சு. கீழக்கரை வந்தாலும் அப்படி அவரை இழுத்துருவீங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த கருப்பட்டி துதல்ங்கிறது ரொம்ப பாரம்பரியான ஒரு ஹெல்த்தி ஃபுட். நம்ம எப்படி செய்கிறவங்களாம் கூட அவருக்கு வந்து நம்ம பேசினாலும் பிடிக்காது. பாரம்பரிய புட்டு சொல்லு, ஹெல்த்தி புட்டு சொல்லு. ஹெல்த்தி ஆயில் இருந்தாலும் அதை சாப்பிட்டு அதுக்கு தகுந்த எக்ஸசைஸ் பண்ணோம்னா உடம்புக்கு வந்து நீங்கள் பண்ண மாட்டேன். இது பண்ணுற ஆளுகளுக்கு அதனால் கீழக்கரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து இந்த செல்லக்கனி அல்வா கடை இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இது தெருவில் உள்ள கடை. இவங்களுக்கு வந்து இன்னொரு பிரான்ச் இருக்குது, அது ஏர்வாடி. எங்கே திறந்துருக்கு இப்போ? ஆமாம், அந்த கார்னரில் ஏர்வாடி போகிற கார்னர்லேயுமே இருக்குது. இங்கே அங்கேயுமே பார்க்கலாம். இது வந்து மைதா மாவில் கருப்பட்டி துதல். மைதான்றதுனால இந்த ஸ்ட்ரக்சருக்கு வரும், அப்படியே இழுப்பட்டு வருது. அரிசி மாவில் வராது. சூடு இல்லையா, சாப்பிடுங்க. ஓரளவு தாங்குற அளவு சூடாக தான் இருக்குது, ஆனால் எடுத்தோன்னு சாப்பிடக்கூடாது. சூப்பராக இருக்கும். நண்பர்களே, ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உள்ள செல்லக்கனி துதல் கடை. இவங்க பார்த்தீங்கன்னா 2-3 ஜென்ரேஷனாக ரொம்பவே ஃபேமஸாக இந்த கருப்பட்டி துதல் சேல்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த கருப்பட்டி துதல் மட்டும் இல்லாமல் நிறைய பாரம்பரியமான ஸ்நாக்ஸுமே இவங்கள்ட்ட கிடைக்குது. வாய்ப்பு கிடைச்சின்னு சொன்னால் கீழக்கரைக்கு போய் உங்கள்கிட்ட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே கீழக்கரைக்கு போக முடியாதவங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில் நான் தரேன். ஆன்லைனையுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த கடைக்கு நம்ம போயிருக்க போகும்போது வாசலில் சின்ன பசங்க பம்பரம் விட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட நம்ம சின்ன வயசு திறமையெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி போய் நிறைய மொக்க வாங்கின சம்பவம்லாம் நடந்துச்சு. அதையுமே நீங்கள் கொஞ்சம் பாருங்க. எங்கே படிக்கிற நீ? ஏர்வாடிலையா? தரையில் படாமல் கையில் எடுப்பியா? இதா இருங்க எப்போது எடுக்கிறது? அந்த வாட்டி எடுத்துறேன். இந்த இப்போ எடுக்கிறேன். இந்த பம்பரம் வர மாட்டேங்குதுங்க. ஒரு காலத்தில் இப்போ என்னடா இது சுத்த மாட்டேங்குது. ஆணியே வித்தியாசமாக வச்சுருக்காங்க இவங்க. சரி, என்னடா இது உருவிட்டு வருது? அவ்வளோதான். நீங்களாம் வந்து அது அமைப்பே சரியில்லை. அது இந்த இடம் வந்து ரொம்ப வட்டமாக இருக்கு. போய் தாடா ராஜா எடுக்கிறேன் பாரு. இதை உங்களுக்கு தான் கப்பு அப்படியே கொடுங்க. ஆஹா, பூசுவதுங்க இருந்தாங்க பிடிங்க. எடுத்துனா இருங்க அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எடுப்பீங்களா தம்பி? நான் கையில் எடுத்த மாதிரி எடுப்பீங்களா? அது ட்ரைனிங் பண்ணி எடுங்க. இதெல்லாம் பழகிக்கிறேன். பம்பரத்தில் உள்ள ட்ரிக்ஸ் இதெல்லாம். தம்பி ராஜா, இது மாதிரி நீ அடுத்த வாட்டி ட்ரைனிங் எடுத்து இதே மாதிரி பம்பரத்தில் என்னென்ன நூக்கம் இருக்குது, ஒரு விளையாட்டு போயிட்டோம்னா அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பழகிக்கிறேன். ஓகே பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு செல்லக்கனி அல்வா பிடிக்கும்? துதல் சார், இந்த துதல் அதாவது துதல் அல்வா ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இதில் பாலில் செய்யறதுனால அந்த பாலோட தேங்காய் பால் செய்யறதுனால தேங்காயோட ஃப்ளேவர் நல்லா ஏறி கிடக்கு. சாப்பிடும்போது ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. அது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த சுட சுட சாப்பிட்டீங்கல்ல, ரொம்ப வேற லெவல் டேஸ்ட்டு. நிறைய மக்கள் சாப்பிட்ருப்பீங்க கீழக்கரையுடைய செல்லக்கனி கருப்பட்டி துதல். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இது வரைக்கும் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் தரேன். கொரியரமாக அனுப்புகிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.